திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமாகின. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், ஏன் நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கமணி சொல்றதுக்கு நீங்க யார்? வந்து பாருங்க, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஐஜேகே இன்னும் பல கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சிதான் இப்படி கொள்கிறார். அப்படின்னா உள்ளூர் வச்சுக்கிட்டு வெளியுள்ளதாக பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திருமாவளவன் அவர்களை குறிப்பிடார். நான் சொல்லல, அவர் சொல்றதா நீங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. நாங்க கூட்டணி அமைச்சோம், மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார், அவர்களை சந்தித்தேன். ஐடிசி ஹோட்டல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள், துணை பொதுச் செயலாளர், கழக நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. என்ற கூட்டணிக்கு அதிமுக தலைமைதான் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது. ஆனா எதிரில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பயம் வந்துடுது. ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க என்ன கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி சொல்லணும், ஐஜேகே கட்சி எங்களோட கூட்டணி சொல்லணும். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அங்க வைக்கிட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். நம்ம கூட்டணி பயம் வந்துடுது. எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது. 2026 தேர்தலில் வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில